ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த தடவை நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024 தமிழுக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ மொத்த மதிப்பெண் 100 கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு மதிப்பெண் வினாக்கள் 15 கேட்கப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய குறுவினா, சிறுவினா, நெடுவினா எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ 2 மதிப்பெண் வினாக்கள் பொறுத்த வரைக்கும் நமக்கு அடிக்கடி கேட்கக்கூடியது கம்பர் இயற்றிய நூல்கள் 4 கூறு, விடல் என முடியும் திருக்குறளை எழுது. நெக்ஸ்ட் மண்ணும் சிலம்பும் மணி மேகலை வடிவமே முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவமே. அதே மாதிரி எவையேனும் 5 வினாக்களுக்கு விடையிலி இரு சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுத தொழிற்பெயர்களின் பொருளை புரிந்து கொண்டு தொடர்களை முழுமையாக செய்க. அதே மாதிரி கீழே கலைச்சொல் கொடுத்துருக்காங்க, எபிக், லிட்ரேச்சர், இன்டலெக்சுவல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 2 × 3 6. இதில் இருக்கக்கூடிய வினாக்கள் நல்லா படிச்சுக்கோங்க. இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மனிதனை மேம்படுத்துகின்றன என்பது குறித்து சிந்தனைகளை முன்வைத்து எழுது. அடுத்து 2 × 3 6 34 கம்பல்சரி. பெரியாரை துணை கொள்வதால் பெரும் நன்மைகளை வள்ளுவர் கூறுவன யாவை. அதே மாதிரி தமிழங்களார் தமிழையும் கடலையும் இரட்டை மொழி பாங்கினை விளக்குக. இந்த பெரியவரை துணை கொள்வது ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா ஓமை அணி நல்லா படித்து வச்சுக்கோங்க. தோட்டத்தில் மல்லிகைப்பூ பறித்த பூங்கொடி வரும் வழியில் ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் தொட்டியில் குடிநீர் நிரப்பினால் வீட்டிற்குள் சுவர் கடிகாரத்தில் மணி பார்த்தால். இப்பகுதியில் உள்ள தொகைநிலை தொடர்களை குறிப்பிட்டு விவரித்து எழுதுக. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா அனைத்து வினாக்களுக்கு விடையிலே முல்லைப்பாட்டில் உள்ள கார்கால செய்திகளை விவரித்து எழுதுக. இறைவன் புலவர் இடைக்காணன் குரலுக்கு செவிசாய்த்ததை இலக்கிய நயத்துடன் எழுதுக. அடுத்து காட்சியினை கொண்டு கவி உணர்வு எழுதுக. இந்த பிக்சரை பேஸ் பண்ணி ஒரு 5 சென்டென்ஸ் எழுதணும். அதே மாதிரி நூலக உறுப்பினர் படிவம், தொலைக்காட்சி நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கும் தம்பி திறன் பேசியிலே விளையாடி கொண்டிருப்பதால் தங்கை காணொளி விளையாட்டுகளில் மூழ்கியிருப்பது, தோழன் எப்போதும் சமூக ஊடகங்களில் இயக்கியபடி இருக்கும் தோழி, இவர்களை நெறிப்படுத்த நீங்கள் செய்யும் முயற்சிகளை பட்டியலிடு. டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 8 மார்க் கொஸ்டின். தமிழின் சொல்லலம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்து தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை குறிப்பு. நிகழ்கால வடிவங்கள், அவை நிகழும் இடங்கள், அவற்றின் ஒப்பனைகள், சிறப்பையும் பழமையும், இயற்கையினை, மக்கள், கலைகள், இது நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இளமையும் கல்வியும், விண்வெளி பயணம், கல்பனா சாவ்லா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல்துறை அரங்குகள், அங்காடிகள், கேளிக்கை விளையாட்டுக்கள். ஸோ இதான் 10ஆம் வகுப்பு தமிழ் காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.